இந்த நாள்லயும் நம்ம நீதி என்கிற தலைப்புல ஆண்டவருடைய செய்தியை கேட்க போகிறோம். நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 92வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல் செழிப்பான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் செழிப்பா இருக்கணும்னு ஆசை இருக்கும் இல்ல? செழிப்பா இருக்கு. சில நேரத்துல கேட்பாங்க, செழிப்பா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்ல? செழிப்பா இருந்தா இப்படிதானே. நம்ம ஊழியத்துல ஒரு பைக் இருக்கு, இந்த பைக் ரிப்பேரா இருக்கு, ஒரு 5000 ரூபாய் வேலை பார்க்கணும். விஜய் என்ன பார்த்து கேட்டானா, செழிப்பா இருக்கும்போது செய்யுங்க அப்படின்னு. அந்த மாதிரி செழிப்பு நம்ம கிட்ட நிறைய பேர் எதிர்பார்ப்போம். இப்போ உங்க ஏரியாலாம் பார்த்தா நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு. அது பச்சை பசேன்னு இருந்தாதான் என்னது செழிப்பு. அது காஞ்சி கருவாடா இருந்ததுன்னா அது வறட்சியாய் செழிப்பு இருக்கா? இப்ப ஆண்டவர் இங்க பாருங்க, நீதிமானை பார்த்து சொல்லுகிறார், நீதிமான் பனையை போல் செழிப்பானா. எதை போல் செழிப்பான்? இப்ப நீங்க எல்லாரும் நீதிமானா? நீதிமான் இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க நான் நீதிமான்? ஹல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ நீங்க எல்லாம் யாரு? நீதிமான். ஹல்லேலூயா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம அதை இன்னொரு வார்த்தையில சொல்லனா நல்லவன் அப்படிங்கிற வார்த்தை. பைபிள் படி யாரும் நல்லவங்க கிடையாது. ஆனா நீதிமான்ங்கிற ஒரு கேட்டகரியை தேவன் நமக்கு என்ன செய்யறார்? கொடுக்கிறார். இப்ப நீதிமான் பனையை போல் செழிப்பான். நீதிமானுக்கு எவ்வளவோ மரங்கள் இருக்கு உலகத்துல. ஆனா ஆண்டவர் என்ன மரத்தை சொல்றாரு? பனையை போல் செழிப்பான். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பனைமரம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ஏதாவது தண்ணி ஊத்தி பாத்தி கட்டி அப்படிலாம் வச்சிருப்பாங்களா? பார்க்கவே முடியாது. பனை மரத்தை, தென்னை மரத்தை வேணா அப்படி பார்க்கலாம். தென்னை மரம் தோப்புல நிற்கும், தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தலைன்னா அது காலி ஆயிரும். ஆனா பனை மரம் அப்படி கிடையாது. அது தனி காட்டுல வாழ்ந்தா அப்படி சல்லுன்னு வளர்ந்து என்ன செய்யும்? நிற்கும். தென்னை மரத்துல பனை மரத்துல நிறைய கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இது. அதுல அது பயணி கொடுத்தா இது இளநீ கொடுக்கும். அது அப்படி ஒவ்வொன்றும் நிறைய ஒற்றுமை வரும். சில நேரத்துல எல்லாரும் எப்ப பார்த்தாலும் நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி அப்படின்னே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நம்முடைய ரத்தத்தினால மீட்டெடுத்து நம்மளை நீதிமானாக என்ன செஞ்சிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். இப்ப வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சில நீதிமான்களை நாம் தியானிக்கலாம். முதலாவது வேதத்தில் இருந்த ஒரு நீதிமான், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நோவாவுடைய வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அவன் எங்க தனி உலகத்திலயா இருந்தான்? நீங்களும் நானும் வாழ்ற இதே உலகத்துலதான் யாரு இருந்தா? நோவா இருந்தான். நோவா இருந்த காலத்துல நோவாவை தவிர அந்த உலகத்துல அன்றைக்கு இருந்த முழு உலகமே பாவத்துல இருந்துச்சு. ஆண்டவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறதுக்கு காரணமா இருந்து எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. இப்ப நீங்க உலகத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா உலகம் முழுசும் என்னதான் நிறைஞ்சிருக்கு? பாவத்தினால் நிறைஞ்சிருக்கு. இப்ப கடல் முழுசும் உப்பு தண்ணி இருக்கும். ஆனா மீனுக்குள்ள உப்பு இருக்குதா? இல்ல. நம்ம மீன் பிடிச்சா முதல்ல உப்பு என்ன செய்யறோம்? போடுறோம். கடல் முழுவதும் உப்பு தண்ணி தான். அதே மாதிரி இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைந்த உலகம் தான். பாவம் நிறைந்த உலகம். நீங்க ஒரு இடத்துல படிக்க போனீங்கன்னா பாவம் இருக்கும், வேலைக்கு போனீங்கன்னா பாவம் இருக்கும், நீங்க வீட்டை விட்டு வெளியில போனீங்கன்னா, எல்லா சர்ச்சை விட்டு நம்ம வெளியில போனா எல்லா இடத்துலயும் பாவம் நிறைந்து இருக்கிறது. ஆனா பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இப்படி பாவம் நிறைந்த உலகத்துல நான் மட்டும் பிரத்யேகமாய் நீதிமானாய் வாழ முடியும். ஏன்னா நோவா இங்க பாத்தீங்கன்னா அவன் மட்டும் நீதிமானா என்ன செஞ்சிருக்கான்? வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அப்படிதானே? நோவா காலத்துல இருந்த எல்லாரையும் காட்டிலும் அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். வேதம் சொல்கிறது அவன் எப்படி நீதிமானா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் தேவனோடு என்ன செஞ்சானா? சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா ஆங்கில வேதாந்தத்துல வாசிச்சா வாக் வித் ஜீசஸ், ஆண்டவரோடு, அதாவது இறைவனோடு, கடவுளோடு, இயேசுவோடு நடந்த ஒரு மனிதனா என்ன செய்யறான்? இருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் ஆண்டவரோடு நடக்கிறவர்களா இருக்கிறோம்? எப்பவும் ஜெபிக்கிற ஒரு குணம் நமக்குள்ள இருக்கணும். இந்த உலகம் முழுவதும் பாவத்துல நிறைஞ்சிருக்கு. எதையோ ஒண்ணு தவறாய் பார்க்கிறோம், உடனே மனசு சொல்லணும், ஏசப்பா என்ன பரிசுத்தப்படுத்துங்க. எப்பவும் ஏசப்பா கிட்ட பேசுற ஒரு அனுபவம், எப்பவுமே ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்மள நிறைய பேருக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். எப்பவுமே அப்படி ஜெபிக்கிற இருதயம்.
எப்பவுமே நம்ம ஜெபிக்கிற இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் அப்படின்னா தேவன் நம்மளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம், சர்ச்சில் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது நல்லது, அது ஒரு ஜெபம். இருதயத்தில் ஆண்டவரோடு பேசி கொண்டு இருப்பது, நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது, நடக்கும் போது, படுத்தும் போது கூட ஏசப்பாட்ட நீங்க தனியா இருக்கும்போது பேசலாம். யாரா பார்த்தா பைத்தியகாரமாய் தான் தெரியும். ஆனா அப்படி ஒரு ஜெபம் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அந்த ஜெபம் உங்க இருதயம் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கும். அதனால மணிக்கணக்கா நம்மால ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு பேசுகிற இருதயம் நமக்கு தேவை. பாருங்க, 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இந்த சந்ததியில உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இப்ப இவன் மட்டும்தான் நீதிமானா இருக்கிறான். ஆனா பேழைக்குள்ள போறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்? அவன் குடும்பத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்க. காலேஜ் படிக்கும் போது என் கூட ஒரு தம்பி படிச்சான். அவனை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, அவனை பார்த்து அவன் இயேசுன்னு சொல்லுவாங்க. இத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தை சேராத ஒரு தம்பி, ரொம்ப நல்ல பையனா இருந்ததுனால அவனை பார்த்தா இயேசுவை பார்க்கிற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீதிமானும் உத்தமமாய் அந்த தம்பி என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அவனுடைய பேர் செல்வகுமார். இப்போ அவன் தம்பி ஊழியம் செய்யறான். பாருங்க, அவனை பார்த்தா எல்லாரும் ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் தான். நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா முழு குடும்பம் ரட்சிக்கப்படும். பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டுருவீங்க. இல்ல, அன்னைக்கு அந்த சிறைச்சாலை தலைவனை பார்த்து பவுல் சொல்லுகிறான், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசியா போதும்பா, நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டுருவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில இடத்துல ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு அந்த குடும்பம் நல்லா இருக்குமானா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கணவர் குடியாரனாவோ இல்ல எப்படியோ வந்துட்டாங்க அப்படின்னு. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா கணவர், இங்க பாக்குறோம் ஒரு சில ஆண்களை பாக்குறேன், இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலும் உள்ள ஆண்கள் ஆண்டவரை தேடி வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா இருக்காதா? ஹல்லேலூயா. பாருங்க, முழு குடும்பமும் வேலைக்குள் பிரவேசிக்கிறதுக்கு அவனுடைய குடும்பம் முக்கிய ஒரு காரணமா இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நோவா அப்படி ஒரு நீதிமானாய் வாழ்ந்தார். அடுத்து நம்ம நீதிமானாய் வாழ்ந்தது யாரும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் அவருடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது யாரு? ஆபிரகாம். இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமானாயிருந்தான். பாருங்க, அவனை பார்த்து 15வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ மகாபெரிய பலனுமா என்ன செய்கிறேன் இருக்கிறேங்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டுக்கு விசாரணைக்காரனா இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், ஆண்டவரே இந்த எலியாசரை என்னுடைய வாரிசா நாமினியா வச்சுக்கிறேன். இப்ப பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா கேட்பாங்க, நாமினி ஒருத்தரை போடணும்னு கேட்பாங்க. ஏன்னா அது ஒருவேளை எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்ததுன்னா அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆளுக்கு அந்த உரிமையை கொடுப்பான். அது மாதிரி இவன் கேட்கிறான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த நாட்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, நான் அவன் சொல்றான், ஆண்டவரே என் வீட்டுல நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க சுந்தரம் 4வது வசனம் வாசிங்க. இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எப்ப அவன் கற்ப பிறப்பு தான் உனக்கு சுகந்திர பாலி. ஹல்லேலூயா. சில நேரத்துல தேவன் அப்படி நடத்துவா. சிலர் ஆண்டவர் அவங்க சந்ததியில இருந்து சிலரை ஆண்டவர் என்ன செய்வார், தெரிந்தெடுப்பார். ஊழியத்திலே பாருங்க, 2 விதமா ஆண்டவர் ஊழியர்களை தெரிந்தெடுக்க முடியும். மோசேக்கு பிறகு மோசேயுடைய மகன் வரல. யார் வந்தா? யோசுவா வந்தார். அவனுடைய மோசேயை உத்தமமாய் பின்பற்றினான். அவன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தான் அப்படின்னா இவன் வெளியில உட்கார்ந்துருப்பான். அவன் மலைக்கு போனானா இவன் காத்து கிடப்பான். அப்படியெல்லாம் இருந்தார். ஆண்டவர் மோசைக்கு பிற மோசை மகன் அல்ல யோசுவா தெரிந்து கொண்டு, நான் மோசையோடு இருப்பது போல நான் உன்னோடு இருப்பேன் அப்படி சொன்னார். அதே நேரத்தில் ஆபிரகாமை பார்க்கும் போது ஆபிரகாமுக்கு பிறகு ஆண்டவர் யார தெரிந்தெடுத்தார்? அவனுடைய மகன். வாக்குத்தத்தம் உள்ள ஒரு மகனா யார் வந்தா? ஈசாக்கு வந்தா.
ஆண்டவர் அப்போ ஒரே குடும்பத்தில இருந்து சிலரை எழுப்ப முடியும். சில ஊழியத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க காலத்துக்கு பிறகு அவங்க பிள்ளைகள் எழுப்பி அந்த ஊழியத்தை செய்வாங்க, அப்படியும் செய்ய முடியும். மோசேக்கு பிறகு யோசுவாவையும் தேவன் என்ன செய்ய முடியும், அழைக்க முடியும். அதனால ரெண்டுமே கரெக்ட் தான். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்க அப்படின்னா இவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் விசுவாசிச்சது நீதியா இருந்துச்சு. என்னது, இப்ப நீங்க எல்லாம் நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, விசுவாசி. என்ன பேரு? விசுவாசி. ஆனா நீங்க ஆண்டவர் விசுவாசிக்கலன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அது ஆண்டவருடைய நீதியா என்ன செய்யாது, இருக்காது. இல்ல, நிறைய பிரசங்கியார் ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு அம்மா மலை பிரதேசத்துல இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாறை இருந்தது. அது பகல் நேரங்களில் அதிக வெக்கைய அது இழுத்து வச்சுட்டு அதை நைட் நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப வெக்கையா இருந்தது. ஆனா சர்ச்சுக்கு போனாங்க, பிரசங்கம் கேட்டாங்க. ஒரு பிரசங்கியார் வல்லமையா பிரசங்கம் பண்ணார். கடுகு விதையில விசுவாசம் இருந்தாலும் மலையே பெயர்ந்து போனாலும் மழை என்ன செஞ்சிடும், பெயர்ந்து போயிடும் எல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வந்துச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு பின்னாடி போய் பாறையை ஜோமணி விரட்டிட வேண்டியதான்னு சொல்லி பாறையை பின்னாடி போய் என்ன செஞ்சாங்க, ஜெபிச்சாங்க. இயேசு நாமத்தினால நீ காலையில இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு போய் படுத்து வாங்கிட்டாங்க. காலங்காத்தால எந்திரிச்சு சொன்ன வேக வேகமா வந்து பார்த்தாங்க. பார்த்தா பாறை அப்படி இருந்துச்சு. அவங்க சொன்னாங்களா, நேத்தே தெரியும் நீ போக மாட்ட அப்படின்னு சொல்லி. அப்ப நேத்து அவங்க எப்படி விசுவாசிச்சிருக்காங்க? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, இயேசு விசுவாசிக்கிறீங்களா கேளுங்க. விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? பாருங்க, சில நேரத்துல நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறது நீதியாக எண்ணப்படுகிறது. பாருங்க, 18ஆம் நூற்றாண்டுல ஒரு மிஷினரிகள் இருந்தாங்க. மிஷினரிகள் அவங்க ஊழியம் செய்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கப்பல் பிரயாணம், 6 மாதம் கால கப்பல் பிரயாணம் அந்த காலத்துல. அப்ப அவங்க பாத்தீங்க அப்படின்னா கப்பல்லே ஊழியத்தை தொடங்கிட்டாங்க. கப்பல்லே பாத்தீங்க அப்படின்னா கப்பல்லே ஆண்டவரை பத்தி அறிவிக்கிறது. கப்பல்லே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தொடங்கிட்டார். சிறப்பாக இருந்தது கப்பல் பிரயாணம். நல்லபடியா ஊழியம் போச்சு. கப்பல் கேப்டன் முதற்கொண்டு அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவங்க இறங்க வேண்டிய தூரம் வரும்போது கேப்டன் கேட்கிறாரு, நீங்க எந்த தீவுக்கு போறீங்க? அப்ப இவர் ஒரு தீவை சொல்றாரு. இப்ப கேப்டன் சொல்றாரு, அங்க இருக்கிற மக்கள் ஒருவேளை மிருக குணம் உள்ள மக்கள், அவங்க வந்து சில நேரத்துல மனிதனை தின்னு விடுவார்கள், நீங்க அங்க போவாதீங்க, வேற இடத்துக்கு ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு. இல்ல அவன் சொல்றான், இல்ல எனக்கு அங்கதான் ஊழியத்துக்கு போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. மனைவி அவனும் தனியா ஜெபிச்சு அந்த தீவை தான் ஆண்டவர் காண்பிக்கிறார், அங்கதான் போவோம். இவரு கேப்டன் போவே போவாதீங்க, நீங்க அங்க போக கூடாதுங்கிற. இல்ல நான் அங்கதான் போவோம் அப்படின்னு. உடனே கடைசியில ஆண்டவர் பார்த்தாரு, அவர் முடிவு எடுத்தார், நான் அங்கேயே போறேன். அப்ப கேப்டன் சொன்னாரு, அப்படி நீங்க போனீங்கன்னா லைஃப் போட் ஒண்ணு தாரேன், நீங்க கடற்கரை உள் கிராமத்துக்கு எல்லாம் போயிடாதீங்க, கடற்கரை ஓரத்துல வீடு வச்சுங்க, அங்கே நீங்க இருந்து நீங்க பிழைத்து கொள்ளலாம். திடீர்னு அவங்க தாக்க வந்துட்டாங்கன்னா இந்த லைஃப் போட்ல ஏறி தப்பிச்சிடலாம். லைஃப் போட்னா பெரிய கப்பல்ல சின்ன சின்ன படகு இருக்கு. ஒரு கப்பல் விபத்துக்குள்ள ஆயிட்டுன்னா படகுகள் இருக்கு. அப்படி சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடற்கரை ஓரமா இருக்கிறாங்க. நல்வாய்ப்பா அந்த ஜனங்கள் இவர்களை ஒன்னும் சொல்லல. ஆனா யாரும் இவங்ககிட்ட பேசுறதோ பழகிறதோ கிடையாது. இவங்க அங்க போய் உட்கார்ந்து அந்த மொழி எல்லாம் படிச்சு எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. 2 வருஷம் ஆச்சு, ஒரு ஆத்மா கூட என்ன செய்யல, ரட்சிக்கப்படல. பாருங்க, சில நேரத்துல ஊழியத்துல ஆத்மாக்களே ரட்சிக்கப்படலைன்னா வேதனையாயிரும், சோர்வாயிரும். ஊழியக்காரங்களுக்கு சில சோர்வுகள்லாம் என்ன செய்யும், வரும். பாருங்க, என்னுடைய ஊழியத்துல கூட நான் இப்ப 20 வருஷம் ஆச்சு. ஆண்டவருடைய ஊழியத்தை 2004 ரட்சிக்கப்பட்டேன். அப்ப இருந்தே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகள். 7 வருஷம் பகுதி நேர ஊழியம், அதுக்கு பிறகு முழு நேர ஊழியம். ஏன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா பேதுருடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 3000 5000 பிரசங்கம் கேட்டாலும் யாரும் என்ன செய்யறது இல்ல, ரட்சிக்கப்படுறது இல்ல. அதை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா ஒருத்தர் கூட மனம் திரும்பல. எனக்கு ஒரு டைம்ல சோறு வந்துருச்சு, பேசாம இந்த சுவிசேஷ ஊழியத்தை விட்டுட்டு மிஷினரியா போயிடலாம். மிஷினரியா போனா நமக்கு நல்லா இருக்கும். ஒரு மிஷினரி ஸ்தாபனத்திலேயே சேர்ந்துட்டேன் நான். ஒரு மாசம் மிஷினரி ஊழியத்தை என்ன செஞ்சேன். அப்புறம் ஆண்டவர் பேசினார், சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி பேசினார். பாருங்க, என்ன எனக்கு ஒரு சோர்வு. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஊழியம் செய்யறோம், யாரும் ரட்சிக்கப்பட்ட மாதிரியே தெரியல, இந்த ஊழியத்தை தான் செய்யணுமா, மிஷினரியா இருந்தா நிறைய ஊழியத்தை செய்யலாமே. அப்ப ஆண்டவர் பேசினாரு, உன் ஊழியத்தை நீ நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அந்த மாதங்கள்ல அந்த நாட்கள்ல எக்கச்சக்க சாட்சிகள் எங்களை கேட்க சொன்னார். உங்க ஊழியத்து மூலமா நாங்க வந்தோம், உங்க ஊழியத்து மூலமா நாங்க ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம சாட்சி. இப்ப நம்ம டீச்சர் கூட கூட்டாமலியில ஊழியம் செஞ்சாங்க. இங்க பாட்டு படிச்ச தம்பி விஜய் சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க ஜெப கூட்டத்துக்கு தான் போனோம். அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்குள்ள நல்லா வளர்ந்து அதுக்கு பிறகு ஆண்டவர் எங்க கூட வந்து அந்த தம்பியை இணைத்தார்.
பாருங்க, ஆரம்பம் அவங்களுடைய ஊழியம். இப்ப நம்ம செய்யற ஊழியத்தின் மூலமா ஒரு விளைவு என்ன செய்யுது இருக்கு. யாரையாவது கர்த்தர் எழுப்பிடுவார். நம்ம இப்ப பிரசங்கம் ஒரு வேஸ்ட் நினைப்போம், ஆனா கிடையாது. யாராவது ஒரு ஆத்மாக்கு அது பிரயோஜனமா இருப்பார். இங்க இருக்கிறவங்க கூட, உங்களை கூட கர்த்தர் வல்லமையான ஒரு ஊழியக்காரர் அங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை கூட கர்த்தர் எழுப்ப முடியும். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை வைத்திருக்கிறார். இப்ப இந்த மிஷினரிக்கு பயங்கரமான சோறு வந்துச்சு. இந்த சோறுனால அவங்க என்ன பண்றாங்க, நம்ம 2 வருஷம் இந்த காட்டுல இந்த ஆதிவாசி மக்களோட ஊழியம் செய்யறோம், ஒருத்தர் மனம் திரும்பலையே, நம்ம தப்பா வந்துட்டோமா ஊழியத்துக்கு, நம்ம மிஷினரியா அழைக்கப்படாமலே வந்துட்டோமா அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் தனியா ஜெபிக்கிறாங்க, மணிக்கணக்கா ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் கேட்டாராம், என்ன நம்புறியா, என்ன விசுவாசிக்கிறியா? இவருக்கு ஒண்ணும் ஓடல. திரும்ப 1 மணி நேரம் ஜெபிக்கிறார். ஆண்டவர் கேட்டாரா, என்ன நம்புறியா? ஆண்டவரே உங்களை நம்புறேன் ஆண்டவரேங்கிறார். திரும்பியும் ஜெபிக்கிறார். திரும்பியும் ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன நம்புறியா? 3வது முறை கேட்டோன்னு ரொம்ப துக்கமாயிருச்சு அவருக்கு. ஆண்டவரே உங்களை நம்புறேன் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் கேட்டாராம், அப்புறம் எதுக்கு அந்த லைஃப் போட்டை நுப்பாட்டி வச்சிருக்க, எதுக்கு அந்த படகை நுப்பாட்டி வச்சிருக்க? என்ன நம்புறேன்னா அந்த படகு எதுக்கு? அவருக்கு பிழை உணர்கிறார். உடனே அந்த படகை தீ கொளுத்துகிறார். தீ குபு குபுன்னு எரியுது. அந்த ஆதிவாசி ஜனங்கள் எல்லாரும் வந்து சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. என்னடா 2 வருஷம் நம்ம மத்தியில இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப என்ன ஆச்சு அவங்களுக்கு, தீ பிடிச்சு எரியுதே அப்படின்னு. அப்ப எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லி அப்ப வாய் திறந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ 200 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஊழியத்தின் சோர்வுகள் நமக்கு வரலாம். ஆனா ஆண்டவர் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில, குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம். ஆனா அப்படிப்பட்ட சோர்வுகளை கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, கலங்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமம். அடுத்து நீதிமானா வாழ்ந்தார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 32வது வசனம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு இடையில உரையாடல் நடக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் ஒரு பட்டணத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். என்ன பட்டணம்? சோதோம் குமர பட்டணத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏன் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா, அங்க பாவம் பெருகி இருக்கிறது. ஓரினை சேர்க்கை என்ற பாவம் பெருகி இருக்கிறது. இன்றைக்கும் உலக நாடுகள்ல நிறைய நாடுகள் அதை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சபை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சபையில வச்சு ஆணுக்கு ஆணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க, பெண்ணுக்கும் பெண் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. நிறைய கிறிஸ்தவ நாடுகள்ல, ஒரு மிஷனரிகளால் உருவாக்கப்பட்ட நாடுகள்ல கூட இது அங்கீகரிக்கப்பட ஆரம்பித்து விட்டார். இப்போ ஒரு சோதோம் குமர பட்டணத்துல அந்த பாவம் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த பட்டணத்தை என்ன செஞ்சா, அழிச்சு போட்டார். இன்னைக்கும் உலகத்துல நீங்க போனீங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்க, வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நான் 2 முறை போயிருக்கிறேன். அங்க போனா அந்த இடம் இன்னைக்கு இருக்கு, அது பேர் சவக்கடல்னு சொல்லுவாங்க, டெட் சி. என்ன இடம்? சவக்கடல். அங்க ஒரு பாக்டீரியா, வைரஸ் கூட உயிரோட வாழ முடியாது. சோதோம் குமர பட்டணம் இருந்த இடத்த ஆண்டவர் வந்து வானத்துல இருந்து கந்தகம் அக்னியும் போட்டு அந்த பட்டணத்தை அழித்தார். அந்த இடம் பாத்தீங்கன்னா உலகத்திலே தாழ்வான இடம் அதுதான், வேர்ல்டுலே தாழ்வான இடம் அதுதான். அங்க பாத்தீங்கன்னா பாக்டீரியா கூட வாழ முடியாது. அந்த சவக்கடல்ல நம்ம இறங்கணும், டெட் சீல இறங்கி கால் வச்சு ஒரு 2 ஸ்டெப் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா மிதந்துருவோம். அதுல நடக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா அதுல உள்ள அந்த உடனே எல்லாரும் மிதந்துருவோம். கால் 2 அப்புறம் எல்லாம் மிதந்து தான் கிடக்க முடியாது. ஆனா எல்லாரும் போய் அங்க மிதப்பாங்க. அங்க இருக்கிற களிமண் எல்லாம் எடுத்து உடம்புல பூசி கொள்வாங்க. மண்ணெல்லாம் கருப்பா தான் இருக்கும். ஆனா உடம்புல எந்த புண்ணு இருந்தாலும் அதுல உள்ள அந்த மண்ணை தடணும்னு அது அப்படியே எரிஞ்சிடும். பாருங்க, அந்த அளவுக்கு அந்த இடம் இன்னைக்கும் ஆண்டவர் அந்த பட்டணத்தால் ஒரு குருவியோ எதுவுமே உயிரினங்கள் வாழ முடியாத இடமா அது இருக்கு. வெறும் மக்கள் வந்து அந்த சுற்றுலா தலமா பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கோபம் எவ்வளவு ஆழமா இருந்திருக்கிறது என்பது அதை காட்டுகிறது. இன்னைக்கு உலகத்துல இந்த பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த சோதோம் குமர பட்டணத்தின் பாவம், ஓரினை சேர்க்கையின் பாவம் பெருகும் போது என்ன ஆகணும், ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்படும். அதுதான் முடிவு. ஏன் இன்னைக்கு எல்லா நாடுகளையும் வருதுன்னா, கம்ப்ளீட்டா 200 நாடுகளையும் இது வந்துருச்சு அப்படின்னா உலகத்தினுடைய அழிவு முடிவு வந்துட்டுன்னு அர்த்தம். ஏன்னா உலகம் எப்போ அழிய போகுது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். உலகத்தின் ஒட்டுமொத்த காரியத்திற்கு முடிவாய் அது இருக்கும். அப்ப இந்த மாதிரி பாவம் நம்ம தேசத்துல வரக்கூடாது, அந்த அருவருப்புகள் வரக்கூடாது, நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட பாவம் இருக்கும் போதுதான் ஆண்டவர் அங்க நீதிமானாய் லோத்துவை மட்டும் பார்க்கிறார். லோத்து குடும்பத்துக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாரு, போய் நீங்க என்ன செய்யக்கூடாது,
பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆனா லோத்து மனைவி என்ன பண்றாங்க? பின்னிட்டு பார்க்கறான். அப்படிதானே? பெண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், பறக்க பார்க்கிற பழக்கம் இல்ல, பறக்க பார்க்கிற சுவாபம் இருக்கும். ஆண்களை விட கொஞ்சம் அதிகமா பெண்களுக்கு இருக்கும். முந்திலாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னா, யாராவது பையனை அடிக்கிறாங்க, பிள்ளைகளை அடிக்கிறாங்க, இல்ல ஏதோ சண்டை நடக்கு, கணவன் மனைவிக்கலன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து விளக்குவாங்க, என்ன பிரச்சனை நிறுத்து. இப்ப யார் வீட்டுல சண்டை போட்டா யாராவது வராங்களா? நல்லா ஒட்டு கேட்கறாங்க, அந்த வீட்டுல என்ன சண்டை நடக்குது, எப்படி சண்டை நடக்குது, அதை நல்லா கேட்டு சந்தோஷப்படுறாங்களே தவிர இந்த காலத்து மக்கள் யாரும் யாருடைய சண்டை விளக்கு பிடிக்கிறது இல்ல இல்ல. அப்படிதான் இருக்கிறோம் இந்த காலகட்டம். பாருங்க, இப்போ அவன் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டா. ஆனா லோத்து கையை பிடிச்சவன் அவ உப்பு தூண் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே திரும்பி கூட பார்க்கல. மனைவியை கூட திரும்பி பார்க்காம கர்த்தரை நோக்கி சொன்ன வார்த்தையை நோக்கி ஓடி போய் அன்னைக்கு ஜீவன் தப்பிக்கொள்ள பிழைத்து கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிற ஒரு காரியம் அதுதான், நீதிமானா இருக்கணும். பாருங்க, நோவா நீதிமானா இருந்தான், ஆபிரகாம் நீதிமானா இருந்தான், லோத்து நீதிமானா இருந்தான். இன்னைக்கு நிறைய நீதிமான நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாடுல வாழ்ந்த நீதிமான்களை பார்க்கலாம். மத்தேயு எழுதின முதல் சுவிசேஷம் புதிய ஏற்பாடின் முதல் பக்கம், அதிலே வாசிக்கலாம். 19வது வசனம், 1வது அதிகாரம். பாருங்க, இங்க யோசேப்பு குறித்து எழுதியிருக்கு. யார் இவரு? ஆமா, மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட கணவர், இயேசு கிறிஸ்துவோட உலக வழக்கத்தின்படி யார் தான் தகப்பன்? இவர் தான் உலக வழக்கத்தின்படி ஒரு தகப்பனா இருக்கிறார். இப்ப இவர் பாருங்க நீதிமானா இருந்தார் போட்டிருக்கு. இவர் யாரு? நீதிமான். பைபிள் சொல்லுது அவர் ஒரு நீதிமானா இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்களும் நானும் நீதிமானா இருக்கணும். தருங்க, மனைவி இங்க வந்து அவங்க நியமிக்கப்பட்ட நாள் கூடி வர்றதுக்கு முன்பதாக கர்ப்பவதி ஆகிறார். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா அவன் நீதிமானா இருந்ததுனால அவளை தள்ளிவிட மனதா இல்லாம ரகசியமா அவளை என்ன செய்யணும், பப்ளிக்கா அசிங்கப்படுத்தாம ரகசியமா தள்ளி விடலாம் இருக்கும்போது தேவதூதன் அவர்கிட்ட வந்து பேசுறாரு. ஹல்லேலூயா. பிறக்க போறது யாரு? ஆமா, ஒரு தெய்வகுமாரன். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப இவங்க நீதிமானா இருக்கிறதுனாலதான் இவங்க சந்தை. இப்ப நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா உங்க சந்ததியில பிறக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமா பிறப்பாங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா. இப்ப யாருடைய குடும்பத்துல ஊழியக்காரங்க பிறப்பாங்க அப்படின்னா நீதிமானா இருந்தாதான் பிறப்பாங்க. இங்க யோசேப்பும் மரியாளும் நீதி உள்ளவர்களா நீதிமானா இருந்ததுனால அந்த சந்ததியில யார் வந்தா? இயேசு. இப்ப நம்ம சந்ததியில ஒரு குருவானவரோ ஒரு மிஷினரியோ இல்ல எங்களை மாதிரி சுவிசேஷகரோ யாரோ ஒருத்தர் பிறக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வாழணும்? நீதிமானாய் வாழணும். நம்ம நீதிமானாய் வாழ்ந்தாதான் நம்ம சந்ததியில நீதி உள்ளவர்கள் பிறப்பார்கள். ஒருவேளை இது இயேசு கிறிஸ்து எக்ஸாம்பிள் கூட இன்னும் சூட்டபிளா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா நீங்க வாசிக்கலாம். லூக்கா லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. இப்ப தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இது யார்? சகரியா, எலிசபெத். இவங்க 2 பேரும் நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. இவங்க சந்ததியில தான் யார் வாரா? யோவான் சானகன். ஆண்டவருடைய ஊழியத்தின் வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் சானகன் அவனுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முக்கியமான காரணம் தாய் தகப்பன் எப்படி இருந்தாங்க? நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. நான் சில சபைகள்ல பார்த்திருக்கிறேன், சில ஆவிக்குரிய சபைகள்ல சில உறவினர்கள் எங்க சொந்த பந்தத்துல கூட பார்த்திருக்கிறேன். கணவன் மனைவி 2 பேர் ரட்சிக்கப்பட்டு நீதிமானா இருந்தாங்க. எங்க சித்தி கூட இருக்காங்க, 2 பேரும் நீதிமான். அப்போ அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். 2 பேரும் கணவன் மனைவியா ஜெபிக்கிறது, குடும்ப ஜெபம் பண்றது அப்படிலாம் இருந்து நீதிமானா இருக்கிறாங்க. அவங்க சந்ததியை தேவன் தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. இப்ப நான் சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ மாநாடு பிரம்மாண்டமா நடத்துனாங்க சென்னையில. ஒரு போதகர் பெரிய மாநாடு, நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் கூப்பிட்டாங்க, ஆளுங்கட்சியில இருந்து. அப்போ ஒரு சில அரசியல் தலைவர்கள் வந்து பேசும்போது எனக்கு பெரிய அதிர்ச்சி. நிறைய கிறிஸ்தவ மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏக்களை கூப்பிட்டாங்க. அதுல ஒரு 2 பேர் சொன்னாங்க, பார்க்கலாம்.
ஒரு மினிஸ்டர் சொன்னாரு, எங்க அப்பா ஒரு சுவிசேஷகர். எங்க அப்பா, ஆமா. இன்னொரு எம்எல்ஏ வந்தாரு, எங்க அப்பா பாஸ்டர். ஹல்லேலூயா. ஊழியர்களை மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அவங்க நீதி உள்ள பிள்ளைகளுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்களை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளை நம்ம நீதியாய் வாழ்ந்தா, ஆண்டவருக்குள்ள நேர்மையாய் நல்லவர்களாய் வாழ்ந்தோம்னா நம்ம சந்ததியை தேவன் தெரிந்தெடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும். யோவான் சாணனுடைய வாழ்க்கையை பார்த்தா, அவங்க ரொம்ப வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, ஜோமணி ஜெபத்தையே மறந்துட்டாங்க. ஆண்டவரும் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சுன்னு சொல்றார். வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சுன்னு சொல்லி உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவனுக்கு பேர் வச்சாச்சு, அவன் நிமித்தம் சந்தோஷப்படுவார்கள் எல்லாரும் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் யாருக்கா சந்தோஷம் இருக்குதா, துக்கம் இருக்குதா? சில பிள்ளைகள் வாலிபர்கள் ஆன பிறகு தாய் தகப்பனுக்கு ஒரே துக்கம், ஒரே கவலை. சிலர் குடிகாரனா மாறிவிட்டான்னு அவ்வளவுதான், பிடிவாதக்காரனாய் மாறிவிட்டான்னு அவ்வளவுதான். உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றணும்னு சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்து கடைசியா நீதிமானா இருந்த இன்னொரு முக்கியமான நபர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு 24வது அதிகாரம் 27, 24 வாசிங்க பாருங்க. அவளும் சொல்றா நீதிமான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான வார்த்தை, அவர் நீதிமான். ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் ஆண்டவர் வாழும்போது நீதிமானாய் வாழ்ந்தார். நம்மள நீதிமானா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், எப்ப உலகத்தை நான் ஜெயித்தேன், நீனும் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல நீதி உள்ள ஒரு வாழ்க்கை அவர் என்ன செஞ்சார்? வாழ்ந்து. அவர்கிட்ட ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்கிறார். எந்த குற்றத்தையும் அவரிடத்துல கண்டுபிடிக்க முடியாது. நீதிமானாய் வாழ்ந்தார், நீதிமானுக்கு பிள்ளையாக பிறந்தார், நீதியாய் வாழ்ந்தார். உலகத்தையே படைத்தவர் அவர் தான். அவர் மனுஷனாய் பிறந்து மனிதனுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில எந்த குறையும் சொல்ல முடியாது. கிறிஸ்தவங்க கிட்ட 1000 குறை இருக்கும், ஊழியக்காரங்க கிட்ட 1000 குறை இருக்கும். ஆனா கிறிஸ்து கிட்ட ஒரு குறையும் கிடையாது. காந்தியடிகள் சொல்றார், எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்தவங்களை பிடிக்காதுங்க. யாரும் பிடிக்காது. ஏன்னா கிறிஸ்தவங்க யாரும் கிறிஸ்து சொன்னபடி என்ன செய்யறது இல்ல, நடக்கல. இன்னைக்கு நம்ம நடக்கணும். நம்ம ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அதுபடி நம்ம வாழணும். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நீதிமானா என்ன செய்யணும்? வாழணும். நிறைய நீதிமான்களை வேதத்தில் சொல்லப்படுது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆபேலை குறித்து சொல்லும் போது கூட அவனை நீதிமான் ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கு. ஏசப்பா நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க. யாருமே ஒரு கடைசியில பொய் சாட்சி சொல்லி தான் என்ன செய்யறாங்க? சிலுவையில அடிக்கிறாங்க. ஒரு அம்மா வாழ்ந்தாங்க. அங்க நல்ல ஒரு திருச்சபைக்கு போனார்கள். அவர்கள் அந்த கிராமத்துல மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை செய்தார்கள். அநேகருக்காக ஜெபித்தார்கள். அவங்க ஜோமன அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்தார். அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்றார்கள். ஆனா அந்த கிராம மக்கள் சொன்னாங்க, அவங்க மூலமா நாங்க நிறைய அற்புதங்களை பெற்றிருக்கிறோம், அவங்க மூலமா நாங்க நிறைய நன்மைகளை பெற்றுக்கிறோம். நம்ம மரித்த பிறகு உங்க பிள்ளை எலும்பி என்ன சொல்லணும்? என் தாய் பாக்கியவதி அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கேன், என் தாய் பாக்கியம். இன்னைக்கு அப்படி உங்க பிள்ளைங்க சொல்றாங்களா? இல்ல. எத்தனை பேர் நம்ம பிள்ளைகள் அப்படி சொல்றாங்க பாருங்க. கலைஞர் அவர் உயிர் வாழ்ந்த நாட்கள்ல அவருடைய பிள்ளை, அவருடைய தாய் சிலையெல்லாம் செஞ்சு பக்கத்துல வச்சிருந்தார். ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை வளர்த்தார். பெரிய பிரியாணி போட்டுலாம் வளர்க்கல, அப்படி கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்தார். அதனால அந்த தாயின் மேல ஒரு அன்பு. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் நிச்சயமாக எழும்பி உங்களை பாக்கியவதி என்பார்கள். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை நாம் தியானித்து நிறைவு செய்யலாம், வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 22:11. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க நீதி உள்ளவங்களா இருக்கிறீங்க, இன்னும் நீதி செய்யணும், இன்னும் நல்லவங்களா இருக்கும், இன்னும் நேர்மையா இருக்கும்.
நீதி உள்ளவர்கள் இன்னும் அதுல நீதியில அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். என்ன நீதியில என்ன செய்யணும்? இப்ப என் போன் இருக்கு, பழைய காலத்து மாடல் போன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பழைய காலத்து மாடல் போன் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த போன்ல இருந்து புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த போன் அவுடேட்டட் ஆயிடும். அந்த போன் அவுடேட்டட் ஆயிடும். புது போன் பாத்தீங்க அப்படின்னா அது, ஏன்னா இப்போ உள்ள போன்லாம் அப்படி கிடையாது. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் காரன் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும், ஃபேஸ்புக் அப்டேட் கொடுத்துக்கலாம், வாட்ஸ்அப் அப்டேட் கொடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் அப்டேட் கொடுக்க அதே போன். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஸ்டான்லி பிரின்ஸ்னு ஒரு தேவ மனிதன் இருந்தார், மிகப்பெரிய தேவ மனிதன். பாருங்க, FMBBல எல்லாம் அவங்க ஊழியம் செய்தார். அந்த ஐயா மரித்து போய்விட்டார்கள், இன்னைக்கு தேவ ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஊழியம் பாருங்க, எளிமையா இருக்கும், அற்புதமா இருக்கும். அவங்க எந்த சபையில அவங்க பிரசங்கம் பண்ணாலும் ஒரு எழுப்புதல் இருக்கும். நான் வாலிப நாட்கள்ல எங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க பிரசங்கம் பண்ண கன்வென்ஷன் கூட்டத்துக்கு, இத மாதிரி ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல. அப்ப அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் எழும்பின உடனே அவங்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஜெபத்துல அவங்க சொல்ற காரியம், பழைய பிரின்ஸ் அவுட், புது பிரின்ஸ் உமக்கு சோதரம். எப்படி சொல்லுவாரா? பழைய பிரின்ஸ், புது பிரின்ஸ் உமக்கு சோதரம். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க பேரை வச்சு சொல்லுங்க. பழைய சிபிஷெல்டன் அவுட், புது சிபிஷெல்டன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஆண்டவருக்குள் அப்டேட் ஆயிட்டே இருக்கணும்ங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற காரியம் அதுதான்.